இயக்குனர் திலகம் கே. பாக்யராஜ் அவர்களின் மறைவு செய்தி கேட்டு பேரதிர்ச்சி அடைந்தேன். அதாவது தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி பாதையை வகுத்து அதில் வெற்றி கண்டவர் கே. பாக்யராஜ். சமீபத்தில் அவரை நான் ஒரு கருடன் அப்படிங்கிற ஒரு திரைப்பட விழாவில் சந்தித்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். அந்த விழாவில் கூட ஒரு அற்புதமான ஒரு குட்டி கதையை சொன்னார். எனக்கு அந்த கதை தான் இப்போ ஞாபகத்துக்கு வருது. ஒரு சிறுவன், ஒரு 15 வயசு பையன் வேலை கேட்டு வந்தான். அவனை ஒரு முதலாளியிடம் ஒருவர் சேர்த்து விட்டார். அது ஒரு கண்ணாடி கடை. அந்த கண்ணாடியை இந்த முதலாளி போய் துடைத்து வை என்று சொன்னார். ஒரு பெரிய கண்ணாடி பொம்மையை வேலை சேர்ந்த அன்னைக்கே போட்டு உடைச்சிட்டான். ஐயையோ, என் எதிர்காலத்தை உடைத்து விட்டேனே என்று கதறி அழுகிறான். அந்த முதலாளி ஓடி வந்தார். என்னடா, கண்ணாடியை உடைச்சதுக்கு எதிர்காலத்தையே உடைச்சிட்டேன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டார். ஐயா, எப்படி நீங்கள் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவீங்க? இன்றைக்கி தான் வேலைக்கு சேர்ந்தேன், வந்த அன்றைக்கி எவ்வளோ பெரிய பொம்மையை உடைச்சிட்டேன், அதான் என் எதிர்காலத்தை உடைச்சிட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு பையன் சொன்னான். உடனே அந்த முதலாளி அவன் மீது கரிசனம் கொண்டு, இவன் ஒரு புத்திசாலியாக தெரிகிறான், இவனை நாம் காலமெல்லாம் வேலைக்கு வைத்து கொள்ளலாம் என்று வைத்து கொண்டார். இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்றால், நாம் வாயிலிருந்து வரும் வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை ஒரு மென்மையாகவும் ஒரு புத்திசாலித்தனமாக இருந்தால் வாழ்க்கையில் பிழைத்து கொள்ளலாம் என்று ஒரு குட்டி கதையை சொன்னார். அந்த கதை தான் எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பெரிய சாதனையாளர், ஒரு தமிழில் தொடர்ந்து பல சில்வர் ஜூப்ளியை கொடுத்தவர், பாரத ராஜாவின் நேரடி உதவியாளர். அந்த நேரத்திலே கமலஹாசன் சார், ரஜினி சார் எல்லாரோடும் பணியாற்றிய பெருமைக்குரியவர். அதோடு ஒரு அற்புதமான மனிதர், ஒரு எளிமையான மனிதர், எல்லோரிடமும் எளிதாக பழகுகிறவர். நாங்கள் இருக்கக்கூடிய எழுத்தாளர் சங்கத்துக்கு தலைவராக இருந்து நிறைய எழுத்தாளர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு, உதவி இயக்குநர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் இன்றைக்கி இழந்துட்டோம்னு நினச்சும் போது மனது மிகவும் வேதனை அளிக்கிறது. அவருக்கும் அன்னாரின் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். பாரதி கண்ணன்.